டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர நாள் விழாவை மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் புறக்கணித்தனர். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து இன்று காலை உரையாற்றினார். இந்த சுதந்திர தின விழாவை புறக்கணித்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர நாள் விழாவில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ச்சியாக 12 முறை சுதந்திர தின உரையாற்றி இந்திரா காந்தியின் சாதனையை பிரதமர் மோடி முறியடித்துள்ளார். நாடு முழுவதும் சுதந்திர நாள் என்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் 12வது முறையாக பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎஸ்டி வரி குறைப்பு, விவசாயிகள் நலன் ஆகியவற்றை பற்றி மொத்தமாக 103 நிமிடங்கள் இன்று உரையாற்றினார். இது பிரதமர் மோடியின் நீண்ட நேர உரை என்று கருதப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக 12 முறை சுதந்திர தின உரையாற்றி இந்திரா காந்தியின் சாதனையை பிரதமர் மோடி முறியடித்துள்ளார். இந்திரா காந்தி தான் பிரதமராக இருந்த காலத்தில் 11 முறை சுதந்திர தின உரையாற்றியுள்ளார். மேலும் அதிகபட்சமாக இந்தியாவில் 17 முறை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பெருமை ஜவஹர்லால் நேரு என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கு பெரிய பரிசு காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தெரிவித்தார். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் சுபான்சு சுக்லா நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாகவும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் புதிய சீர்திருத்தம் கொண்டுவரப்போவதாக உறுதியளித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த சீர்திருத்தத்தால் சிறு குறு தொழில்கள் பயனடையும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக மத்திய அரசு மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டில் 4 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் இந்த திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதில் அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்தியாவை வலிமையாக்கும் மாநிலங்களுக்கு இடையிலான போட்டியை பற்றி பேசும் பிரதமர் மிகவும் வெளிப்படையாக ஒரு பக்கம் சார்ந்து இருந்தால் போட்டி ஒரு கேலி கூத்தாக மாறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிரதமர் மோடி, இந்தியாவில் மின்னணு சாதனங்களுக்கான செமிகண்டக்டர் ஆலை அமைப்பதை 60 ஆண்டுகளுக்கு முன்னர் சிலர் தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் தற்போது பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் மேட் இன் இந்தியா சிப் உருவாக்கப்பட்டு சந்தைக்கு வரும் என்று அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.